முதலில் பல்வேறு முன்னோடி திட்டங்களால் இந்தியாவிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அறிவித்ததைப் போல இந்திய கல்வி வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மாநிலம் தனக்கென்ற ஒரு மாநில கல்விக் கொள்கையை அறிவித்திருப்பதன் மூலம் ஏனைய மாநிலங்களுக்கு கல்வியிலும் வழிகாட்டக்கூடிய ஒரு முன்னுதாரணமான அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதில் நீதியரசர், நீங்கள் சொன்னதைப் போல நீதியரசர் உட்பட 14 பேர் கொண்ட அந்த குழு, நமது துணை முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அதோடு சேர்ந்து அந்த அதிகாரிகள், பல்வேறு கல்வியாளர்கள், இவர்களெல்லாம் இணைந்துதான் வரலாற்றில் ஒரு பொன்னான நாள் என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாட்டிற்கென்று ஒரு மாநில கல்விக் கொள்கையை நாம் வகுத்திருக்கிறோம். நீங்கள் கேட்டீர்கள், நல்ல கேள்வி. மாநில கல்விக் கொள்கை என்ற ஒரு கொள்கையை வகுப்பதற்கான காரணம் எங்கே தேவைப்படுகிறது? அதாவது ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய ஒரு அரசு அது தனக்கென்ற ஒரு கல்விக் கொள்கையை இந்தியா முழுவதற்குமான தேசிய கல்விக் கொள்கை என்று வகுக்கிற போதே அது என்ன செய்திருக்க வேண்டுமோ அதை செய்யாத காரணத்தினால் நாம் மாநில உரிமையை நிலைநிறுத்தும் பொருட்டும் மாநில மக்களுக்கான கல்வியை ஒரு மாநில அரசு தான் கொடுக்க முடியும் என்கிற அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் உள்நோக்குடன் நாம் இன்றைக்கு இந்த மாநில கல்விக் கொள்கையை அறிவித்திருக்கிறோம்.